பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நம்ம தியானிக்கக்கூடிய வசனம் யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கடைசி நாட்களில் நிறைய காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நிறைய காரியங்களை சொல்லிட்டு வந்துட்டுருக்குறாங்க. எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது, நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய காரியங்கள் நம்ம கண்ணால் பார்த்துட்ருக்குறோம். இப்போ நம்ம குமாரர் குமாரத்திகள்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் தெளிவாக இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுறனால அவங்க தீர்க்க தரிசனம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நிறைய கிறிஸ்டியன்ஸே இந்த தீர்க்க தரிசனம், இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த சொப்பனம், இது எதையுமே நம்ம நம்புறதில்ல, மதிக்கிறதும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வேதத்தில் ஏசப்பா தெளிவாக சொல்லியிருக்கிறனால இந்த கிருபையெல்லாம் நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்.